ஈஸ்வரி. ஓம் சக்தி. ஈஸ்வரி மகமாயி. ஓம் சக்தி. சாமி, தனம் தானியம் வீரமெல்லாம் கொடுக்கிற லட்சுமி இழந்து போன கையை கொடுப்பாடா? அம்மா, இப்ப என்ன சாமின்னு கூப்பிட்டியே, இந்த சாமி ஒரு காலத்துல பாவியா இருந்தவன். ஊரை மிரட்டி பணம் சம்பாரிச்சு அவனவன் நெஞ்சில நெருப்பு கொட்டின பாவம் என்னுடைய ஒரு கால் பாரிச வாய்வால பாதிச்சிருச்சு. ஆனா அந்த அம்மாதான் என்ன நடக்க வச்சா. என்ன சாமி பரிகாரம் செஞ்சீங்க? 3 அடிக்கு ஒரு வெள்ளி ரதம் செஞ்சு அதை அம்மன் சன்னதியில ஆரோபணம் பண்ணினேன். பல பேர் இதயத்தை குத்தி புண்ணாக்கின பாவத்துக்கு பிராயச்சித்தமா என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் அழகு குத்தி சன்னதியில வளம் வந்த கை மேல பலன் கிடைச்சிருச்சுமா. ஏன் சாமி, இந்த பரிகாரத்தை பாதிக்கப்பட்டவங்க தான் செய்யணுமா? அப்படி ஒண்ணு நீதி இல்லம்மா. பாதிக்கப்பட்டவங்க முடியாம இருந்தா அவங்க தாரமோ தாயோ பிள்ளையோ யாரு வேணும்னாலும் பரிகாரம் பண்ணலாம். நிச்சயம் பலன் கிடைக்கும். இது என்னுடைய சொந்த அனுபவம். அம்மாவை நம்பினா நிச்சயமா உன்னை கைவிட மாட்டாமா. சத்தியம். ஓம் சக்தி. சாமி, என் வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டினீங்க. ரொம்ப நன்றி. பசுபதி, உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அப்பப்போ நான் பணம் கொடுத்து உதவி செய்திருக்கிறேன். அதெல்லாம் நான் ஒன்றும் கணக்கு வச்சுக்கல. இப்போ எனக்கு அந்த பணம் தேவைப்படுது. கோயில் விஷயம்தான். அதை நீ இப்ப கொடுத்துட்டேன்னா எனக்கு நீ உபகாரம் செய்த மாதிரி இருக்கும். இதுக்காக நீங்க இப்படி எல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனா இவ்வளவு பெரிய தொகையை எப்படி இவ்வளவு சீக்கிரமே சமாளிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஒண்ணு செய்யுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு கொஞ்சம் பணம் வசூலாக வேண்டியிருக்கு. வசூலான அடுத்த நிமிஷமே நானே நேர்ல கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். இதுக்காக நீங்க அலைய வேண்டியது இல்ல. சரி, வசூலானா சரி, வரேம்மா. லட்சுமி, என்ன தாத்தா? தண்ணி வேணுமே. குடிக்கிறதுக்கா? குளிக்கிறதுக்கு. அதோட கொஞ்சம் எண்ணெயும் சீக்காய வச்சுட்டேன்னா தலை மொழி போடுறேன். நமக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிக்கார பயலுங்க ஒரு நயா பைசா கூட கொடுத்தேன். நன்றி இல்லாத பயம். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாருக்கும் கடனை கொடுத்து அவனை கெடுத்துக்கிட்டேன். ஏன் லட்சுமி இப்படி செய்தானே? கௌரவம் கௌரவம்னு நானே சொல்லிட்டு இருக்கிறத விட அதெல்லாம் விட்டுட்டு கையை நீட்டிடுறேனே கடனை கேட்டு. ஐயோ வேண்டாங்க. இதுவரைக்கும் எதுக்குமே தலைகுனியாம வாழ்ந்த நீங்க எனக்காக உங்க கௌரவத்தை விட்டு யாருகிட்டையும் கடன் கேட்க மாட்டான். அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன். ஆமா தாத்தா, நான் தெய்வத்தை நம்பியே வாழ்ந்துட்டேன். மனுஷனுக்கு கொடுத்த கடனை தான் அவன் திருப்பி தரல. நான் நாகப்பனுக்கு பால் ஊத்தி இருக்கேன். அந்த நன்றி கடனை அவனாவது நினைச்சு பாக்குறானான்னு பாக்குறேன். வாங்கிறதுக்கு தான் மனுஷங்க இருக்காங்க தவிர கொடுக்கறதுக்கு இல்லையே சாமி. வெள்ளி கடன் பண்ணணும்னா தெய்வம் எனக்கு அள்ளித்தான் கொடுக்கணும். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு இந்த நாகப்ப மனசு வச்சு மாணிக்கத்தை கொடுத்தான்னா எனக்கு புது வாழ்வு கிடைச்ச மாதிரி. கண்ணம்மாவுக்கு வழி காட்டாதவன் உனக்கு கண்டிப்பா காட்டித்தான் தீரணும். நீ பௌர்ணமி இன்னைக்கு வாமா. உன்னையே ஏமாத்தினான்னா இவன் கோயில் இருக்க வேண்டியவன் இல்ல, பாம்பாட்டி கூடையில் இருக்க வேண்டியவன். நீ தைரியமா போயிட்டு வாமா. சரி சாமி. அப்படியா? ஆமாம்மா, என் காதால கேட்டதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த மாணிக்கம் அவ கைக்கு எப்படி கிடைக்குதுன்னு நான் பாக்குறேன்.
எல்லாரும் தெய்வம் சொல்லுவாங்க. அது நீதான்ப்பா. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். அந்த புத்தை இருக்கு தள்ளுங்க. காலகாலமா அவன் குடி இருக்கிற கோவில் இருக்காதீங்க. அப்ப அந்த மாணிக்கத்தை கொடு. பாணி, இந்த மாணிக்க இருந்தாதான் என் புருஷனுடைய கையை குணப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் வேணா நீ அவரையே எடுத்துக்க. வாழ்க்கை என்ன ரயில் பயணமா, இல்ல புருஷன் என்ன ரயிலா? எத்தனை பிரயாணிகள் வேணும்னாலும் ஏறிக்கிறதுக்கு. என்ன கெடுத்தவங்க நல்லா வாழக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு உதவி செய்ய போயிட்டாங்க. உனக்கு இந்த கஷ்டம் என்ன மன்னிச்சு. என்னம்மா நடந்து? என்னம்மா? பாம்பு கடிச்சிருச்சுப்பா. கடிச்சிருச்சு. நீ அம்மா கிட்ட தப்ப முடியாது. அப்பா, காதல் வாழ்க்கையில குறுக்கிட்ட லட்சுமி கையில மாணிக்கம் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு அவ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு மாணிக்கத்தை நான் பறிச்சு. ஆனா இப்போ ஏமா ஆசையில என் மகன் செத்தாடோ?
எந்த லட்சுமி என் மகளுடைய வாழ்க்கையை தட்டி பறிச்சாலோ அவங்க 2 பேரும் வாழ முடியாது, வாழவும் விட மாட்டேன். லட்சுமி, நீ என்ன உயிரா நேசிக்கிறல்ல? இதுல என்ன சந்தேகம்? என்ன பலி கொடுத்தாதான் உங்களுக்கு கை குணமாகும்னா